அவங்க மேல நாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது, உங்க அம்மாவை மிரட்டி வச்சது ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுதுல்ல? ஆமா ஆமா. காட்டு, பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்ல ஃபோன் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இனிமே உன் அம்மாவுக்கு பயந்து ரீல்ஸ் போட தேவையில்ல, தைரியமாவே ரீல்ஸ் போடலாம். நிச்சயமா. திரும்பவும் என் சோஷியல் மீடியா பேஜை ரீஎன்ட்ரி கொடுத்து விதவிதமா ரீல்ஸ் போட்டு சும்மா லைக்ஸ் அல்றோம். அதான் என்னோட டார்கெட்டே. இனிமே நீ தான் குயின். கலக்கு கலக்கு. என்னன்னு மதுக்கா திரும்பவும் ரீல்ஸ் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் எனக்கும் ஷாக்கிங்கா இருக்கு. சரி வா, நம்ம அக்கா கிட்ட போய் பேசுவோம். வா. அப்படியா? நீங்க 2 பேரும் தான் உங்க அம்மாவை நான் அம்மான்னு கூப்பிடுற வரைக்கும் என்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னீங்கல்ல. இப்ப எதுக்கு வந்து அக்கான்னு அக்கான்னு கூப்பிட்டு இருக்கீங்க? அதான் நேத்து அம்மாவே எங்க கிட்ட இனிமே அக்கா கிட்ட பேசாம இருக்க கூடாது, எப்பவும் போல பேசி ஒற்றுமையா இருக்கணும்னு சொன்னாங்கல்ல. அதனாலதான் அம்மா பேச்சுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். ரொம்பதான். ஆனா நீங்க தான்க்கா அம்மா பேச்சுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காம அவங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க. நான் என்ன அவங்கள ஏமாத்தினேன்? நீங்க இவ்வளவு நேரம் வித்யாக்கா கூட பேசிட்டு இருந்ததை நாங்க கேட்டுட்டு தான் இருந்தோம். நீங்க திரும்பவும் மொபைல்ல ரீல்ஸ் எடுத்து போடுவேன்னு சொல்றீங்க. ஆமா சொன்னேன். அதுக்கு என்ன இப்போ? நீங்க ஸ்டடி பர்பஸ்க்காக தானே அம்மா கிட்ட போன் வாங்குனீங்க. இப்ப ரீல்ஸ் எடுத்து போட போறேன்னா எப்படிக்கா? அதனால திரும்பவும் ப்ராப்ளம் தான் ஆகும். அதை ஏன்க்கா நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க? அப்படியே ப்ராப்ளம் வந்தாலும் அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். உங்க வயசை மீறி எங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ற வேலை வச்சுக்க கூடாது. இதுக்கு பேர் தான் அதிக பிரசங்கித்தனோன்றது. அது இல்லக்கா, எங்க மது அக்கா ஒழுங்கா படிக்கலன்னு எங்க அம்மா எவ்வளவு கவலைப்பட்டுட்டு இருக்காங்க தெரியுமா? ஏய், நான் நல்லா தான் படிக்கிறேன். உங்க அம்மா தான் தேவையில்லாம கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. நாங்க எப்ப படிக்கணும், எப்ப ரீல்ஸ் எடுத்து போடணுங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியும். எது சரி எது தப்புன்னு நீங்க எங்களுக்கு சொல்ல தேவையில்ல. முதல்ல வீட்டுக்கு போங்க, கிளம்புங்க.